இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வச்சோம். ரொம்ப ருசியாகவும் இருந்தது. டக்குன்னு செய்யக்கூடியதாக இது. எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பு சுவையான முறையில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். ஒரு 30 சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட்டை எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லி ஒரு 3 ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம். வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் போட்டு வணக்கிக்கலாம். வணங்கட்டும். தீ கம்மியாகவே வச்சு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்திக்கலாம். இந்த 1 கப்பு தேங்காய் சேர்த்திக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆற வச்சு. அடுத்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காயை எடுத்து கத்திரிக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயை நம்ம எண்ணெயில் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கத்திரிக்காய் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எத்தனை கத்திரிக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். வர மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதெல்லாம் வணக்கிக்கலாம். புளி தாங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த 1 கப் அளவுக்கு புளி வரும், கெட்டியான புளி. அதை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணியிலே இது வேகணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தண்ணியிலே வேக விட்டுக்கலாம். இது வேகிறது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். கத்திரிக்காயில் நல்லா சுருங்கி வேகட்டும். தீ கம்மியாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே வேகிறதுல தான் இந்த கத்திரிக்காய் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். புளிக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீ நல்லா குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். நல்லா குழம்பு கொதி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் மாறிடுச்சு. எண்ணெய் மேலே மிதந்து வருது பாருங்கள். தண்ணி ஊற்றுறதெல்லாம் சுண்டி நல்லாவே குழம்பு ரெடி ஆகிருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு குழம்புல இருந்து. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிருச்சு. சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருந்தது. சாதத்துக்கு செமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.